அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தீவிரமடையும் வடகிழக்கு பருவமழை நவம்பர் மாதம் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக புதிய புயல் உருவாகக்கூடும் வானிலை ஆய்வு முக்கிய தகவல் ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர். எந்த நாட்கள்ல புயல் உருவாகும், எந்த மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தற்போது கிடைத்த முக்கிய தகவலின்படி வடகிழக்கு பருவமழை நவம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய புயல் உருவாகக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நவம்பர் மாதம் 10ஆம் தேதியான இன்றைய நாட்கள் வட தமிழகம் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் இன்றைய நாட்கள் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. இந்த சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 5 நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும், பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மிதமான மழையை தொடரும் என அறிவிக்கப்பட்டனர். ஆனால் தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் 12ஆம் தேதி அன்றைய நாட்கள் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும், 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக வரக்கூடிய நவம்பர் மாதம் 12ஆம் தேதி அன்றைய நாட்கள் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை கோட்டத்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய நவம்பர் மாதம் 13ஆம் தேதி அன்றைய நாட்கள் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் மதுரை, சிவகங்கை மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கனமழை கொட்டித்தீர்த்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை ஒரு புதிய புயல் உருவாகக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமுதல் அதி கனமழை கொட்டித்தீர்க்கும் என அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தை பொறுத்தவரை நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய 2 மாதங்கள் 2க்கும் மேற்பட்ட புயல் தீவிரமடையக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் 25க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் அதி கனமழையும், 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். இதன் காரணமாக தமிழகத்தில் மக்கள் பாதிப்பு ஏற்படக்கூடிய இடங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது என தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தை பொறுத்தவரை தலைநகர் சென்னை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான முதல் மிதமானமழையும், அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.